வணக்கம். நான் தேனி மாவட்டம் கோம்பையிலிருந்து பேசுகிறேன். என் பேர் உமாசங்கர். என்னோடய வயசு 42 ஆகுது. நான் சின்ன வயசுலேருந்தே நாய்கள் கூட ரொம்ப நல்லா பழகியிருக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நாய் எப்பயுமே கூடவே இருந்திருக்கு. எங்கள் தாத்தா நாய் வளர்த்துருக்குறாங்க, எங்கள் அப்பா வளர்த்துருக்காங்க. நான் என் பிள்ளைகளும் நாயை கூட வளர்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இதில் கோம்பை நேட்டிவ் டாக் நாட்டு ரகத்தில் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ரகம். இது இன்றைக்கி இப்போ பார்க்குறது தான். இதுதான் ஒரு கோம்பை மேலு. இது ஹைட்டு இவ்வளவு தான் இருக்கும். இதோட ஸ்பெஷல் என்னென்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீ. உங்களுக்கு இதை தான் போடணும், இதை தான் சாப்பிடும் அப்படின்றதெல்லாம் இல்லை. யூசர் ஃப்ரெண்ட்லி. உங்கள் கூட நல்லா அட்டாச்சாக பழகிக்கிறோம். ரொம்ப அறிவு கூர்மை உள்ள நாய். இதை நாங்கள் எதுக்காக வளர்க்குறோம்னா வீட்டுக்கு, தோப்புக்கு, காவலுக்கு வளர்க்குறோம். ரெண்டாவது அது இல்லாமல் எங்கள் இப்போ மாடு மேய்க்க போகிறோம், ஆடு மேய்க்க போகிறோம்னா எங்கள் கூட வர்றது, எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய உதவிகள் செய்யும். அதனால் இது இல்லாமல் நாங்கள் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அப்படியே வாழ்ந்து வந்துட்டோம். ரெண்டாவது இந்த பேசிக்காக என்னென்னா கோம்பை டாக் இவ்வளோ தூரம் நல்லா ஃபெரோசியஸாக நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் இந்த கோம்பையோட ஊர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்குது. எங்களோட மெயின் ஆக்குபேஷன் தொழிலே என்னென்னா ஆடு மாடு மேய்க்கிறது, அந்த மாதிரி தான். இப்போ எங்களுக்கு ஆடு மாடு மேய்க்க போகும்போது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கூட கூட்டு போகிறோம். நாயை கூட்டு போகும்போது இந்த அடிவாரத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த நாய் மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த நாய்கள் அங்கே இருந்த செந்நாயின்ற ஒரு இது கூட கிராஸ் ஆனதில் வந்தது தான் இவ்வளோ தூரம் ஃபோர்ஸ். அதுக்கப்புறமா தான் கோம்பை ப்ரீடு இவ்வளோ ஃபேமஸாக வருது. அதனால் இது பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலரு, இந்த மூக்கில் இந்த கருப்பு இருக்கும், இந்த காது இப்படி மடங்கி இருக்கிறது, இந்த லேசாக கருப்பு, வால் வரைக்கும் அந்த கருப்பு இருக்கும், அதுக்கப்புறம் காலில் கருப்பு இருக்கும். இதுதான் கோம்பை நேட்டிவ் ப்ரீடோட ஒரு அடையாளம்னு வச்சுக்கிறலாம். இதோட ரொம்ப வித்தியாசமான ஒரு குணம் என்னென்னா, யாராவது வந்தாங்கன்னா உடனே குலைக்கும். உடனே போயெல்லாம் கடிச்சிடாது, உடனே குலைச்சிரும். குலைச்ச உடனே யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே டைமில் வந்திருக்கிறவங்கள நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் இப்போ நாய் பக்கத்துலேயே வந்துட்டாலும் கடிக்காது. அப்படியே அது அதை குலைச்சிக்கிட்டே அவரை ஃபர்தராக ஃபார்வேர்டாக முன்னாடி வராமல் நிப்பாட்டியிருக்கும். அவர் இதுதானே என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கம்பு எடுத்து அடிக்க போனார்னா கண்டிப்பாக கடிச்சிடும். அதுதான் கோம்பையோட ஸ்பெஷாலிட்டி. அதாவது அவர் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று இருந்தாருன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் ஒரு கம்பெடுத்து நாய் தானே அடித்த கம்பெடுத்தா ஓடி போயிடும் அப்படின்னு நினச்சி கம்பெடுத்தாருன்னா ஆள் மேலே தப்பிடும். இது கோம்பையோட ரொம்ப ஸ்பெஷல். இது நாங்கள் நினைக்கிறோம் ஒருவேளை அந்த செந்நாயோ அந்த இதுலேருந்து வந்த அந்த குணங்களில் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். எதுக்காக நம்ம இந்த மாடு மேய்க்க போகும்போதெல்லாம் பற்றிட்டு போகிறோம், அதுக்கு இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போ ஒரு 50 மாடு 60 மாடு பசுகளை மேய்க்க போகிறோம்னா அந்த மேய்ச்ச தளத்தில் நம்ம பக்கத்துலேயே கூடயே நின்றுக்கிட்டே இருக்க முடியாது. எப்பயுமே நம்ம ஒரு இடத்துல நம்ம நிழலை பார்த்து உட்காந்துருப்போம். அந்த மாடு பூரா அப்படியே அந்த தனியாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு சூழ்நிலையில் என்ன ஆகும்னா ஒரு பசுவை மட்டும் ஏதாவது ஒரு மேய்ச்சலுக்குன்னு அப்படியே தனியாக ஒதுங்கும். அந்த ஒதுங்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம எந்திரிச்சு போய் அதை மடக்கி விடணுன்றதில்ல. இப்போ அந்த பசு ஒரு சிவப்பு கலர்னு வச்சுக்கோங்க, செவலைன்னு சொல்லுவாங்க இந்த நாட்டு பசுகளை கூப்பிடுறவங்க. அப்போ இங்கே இருந்துட்டு ஐய் செவலை அப்படின்னு சத்தம் போட்டோம்னா இந்த நாய் டக்குன்னு எந்திரிச்சு போய் அந்த செவலை பசுவை மடக்கி கொண்டு போய் அந்த குரூப்பில் போய் சேர்த்து கொண்டு வரும். இந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மாடை பட்டியில் அடைக்கிறதுக்காக கொண்டு வருவோம். கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா பட்டியோட கதவு ஒரு 2 பசு 3 பசு போகிற மாதிரி இருக்கும். அது உள்ளே 50 பசு போகும்போது இப்படி நெளிஞ்சு உள்ளே போகும்போது 2 பசு இங்கிட்டு போக பார்க்கும். அந்த மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா இந்த நாய் கரெக்டாக போய் அங்கிட்டு போக விடாமல் அப்படி போய் மடக்கி சத்தம் போட்டு குலைச்சி அதை மடக்கி திருப்பி விடும். அப்படியே பூராமே பட்டிக்குள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு ட்ரெயின் பண்ணுறது, அப்படியே பழகுனது. நாங்கள் இதுக்கு ஸ்பெஷலாலாம் ட்ரெயின் பண்ணதில்லை. நாங்கள் என்ன பண்ணுறோம்ன்றது அது பார்த்து அதுவும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்படியே பழகிடுறதுனால இதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்ததில்ல. அதுவே அப்படியே பழகுறதுனால தான் இந்த வெரைட்டிக்கு நாங்கள் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இதில் என்னென்னா இப்போ இது நிறையா அழிஞ்சு போகிற இனங்களில் ஒரு மாதிரி அழிஞ்சு போய் இப்போ நிறையா பேர் இந்த மாதிரி நாட்டு இனங்கள், நாட்டு பசு, நாட்டு நாய் எல்லாமே அதை திரும்ப அந்த அழிஞ்சு போகிற வெரைட்டி இனத்துலேருந்து அதை மீட்டெடுத்து திரும்ப அதை வளர்க்கணும்னு நிறைய இளைஞர்கள் அதை முயற்சி பண்ணுறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது
எதை வேணாலும் கோம்ப நாயின்னு கொடுத்துட முடியாது அப்படின்றதுனால எங்களால் வந்து கமர்ஷியலாக அதை எடுத்து கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் இப்போ ஒரு சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. வரும் காலங்களில் ஒரு வேளை ஒரு நல்ல வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த இனம் அழிஞ்சிடாமல் இருக்கிற மாதிரி முதல்ல நான் என்னால் உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்த பிறகு இதை மக்களுக்கு கேட்குறவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம்ன்ற ஒரு நிலைமையில் நான் இப்போ முடிவு பண்ணி இருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு 3 நாய் வச்சுருக்கேன், தோப்பில் ஒரு 4 நாய் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து கோம்பை நாட்டு இனங்கள் தான் வச்சுருக்கிறேன். வேறு ஒரு இதெல்லாம் அதாவது ஜாதி நாய்கள் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஆனால் வளர்க்குறவங்களுக்கு ஒரு இது என்னென்னா, நீங்கள் இந்த நாயை யார் வேணாலும் வளர்க்கலாம். ஏற்கனவே நீங்கள் வேறு நாய்கள் வச்சுருக்கீங்கன்னாலும் இதை வளர்க்குறதுனால அதை ஒன்றும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. அது கூடயும் நல்லா பழகிக்கிறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எங்கள் தோப்பில் வந்து 80 கோழி 50 to 80 கோழி வச்சுருக்கேன். இது ஆரம்பத்துலேருந்தே இது அந்த கோழிகள் எல்லாத்துக்கூடையுமே பழகுனதுனால இதுக்கு வந்து அது நம்ம பொருள், நம்ம ஓனர் நம்ம இது வச்சுருக்கிறாரு, அது வந்து நம்ம பொருள் அப்படின்னு சொல்லி நாய் இது வரைக்கும் கோழிகளை பிடிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே எந்த ஒரு தப்பாக எதுவும் பண்ணதில்லை. அது பேசாமல் அது கூடயே விளையாடும், அது கூடயே அது பக்கத்தில் வந்து இதோட சாப்பாடை சாப்பிட வந்துச்சுன்னா ஆன்னு கத்தும். அந்த மாதிரி இதை நான் பண்ணுமே தவிர பிடிச்சி அதை சாப்பிட்றதுக்கு நினைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. அதனால் இது வந்து வளர்க்குறவங்களுக்கு நான் ஒரு சஜஷன்னா நீங்கள் தாராளமாக இதை வளர்க்கலாம். சின்ன பிள்ளைகள் இருக்குது அப்படி இப்படின்றதெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. ரெண்டாவது என்கிட்ட இருக்கிற ஒரு இது இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு நாய் இருந்துச்சு. அது என்னன்னா, இப்போ இந்த கோழி குஞ்சுகளை எல்லாம் வந்து பறந்து வந்து தூக்கிட்டு போகிறதுக்காக வரும். அந்த மாதிரி நேரத்தில் கோழிகள் வந்து எப்பயுமே ப்ரிகாஷனாக உடனே குஞ்சுகள் இருக்கிற கோழிகள் வந்து உடனே கத்திரும். ஆனால் அந்த குஞ்சுக்கு முன்னாடி அந்த கோழிக்கு முன்னாடியே அந்த நாய் கண்டுபிடிச்சி அந்த பறந்தோ எதுவும் வந்தாலுமே அது கீழே இறங்குறதுக்கு முன்னாடி இது சத்தம் போட்டுட்டு அந்த இடத்துக்கு போயிடுச்சுன்னா கோழிகள் பூரா போய் ஒளிஞ்சுக்கிறோம். அந்த நாய் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு டேமேஜ் கூட ஆகாமல் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அப்பப்போ ஏமாந்துடுறோம், அது 2-3 தூக்கிட்டு போயிடுது. அந்த மாதிரி எங்களுக்கு இந்த நாய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இதை நாங்கள் விடுற மாதிரி இல்லை, அதை வளர்த்து பாருங்கள். இவ்வளோ க்ளோஸாக கோழிகள் இருக்கும்போது கூட அதனால வந்து போய் அதை நம்ம பொருளுன்றதுனால அதை பிடிக்கணுன்ற ஒரு எண்ணமே இல்லாமல் ஒதுங்கி போகுதே பாருங்கள். உள்ளேயே நான் வேணும்னே இழுத்து விட்றேன், அப்போ கூட அது வந்து அந்த கோழியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் பக்கத்துலேயே வேணா நிற்கிது. இதுதான் அதோட குணம். அதாவது இந்த மாதிரி அழிஞ்சு போகாமல் எந்த ஒரு நாட்டு இனங்கள் நாய்களும் வந்து நாய்கள் நாட்டு பசுக்கள் இதுகெல்லாம் அழிஞ்சு போகாமல் எல்லாரும் காப்பாற்றுறதுக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து முயற்சி பண்ணணுன்றதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.